பார்வதி அம்மா நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, சாப்பிட்ற உணவை 2ஆம் நம்பரை திரிக்கான், எல்லாமே 2ஆம் நம்பரை திரித்து அந்த உயிர் பலியை அடித்து சாப்பிடுதான். இது எவ்வளோ பெரிய தப்பு யோசனை பண்ணி பாருப்பா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஊடாளப்பட்ட மாநிலம், எல்லா மாநிலமும் எவ்வளவு மாடு அறுக்கானு, கால்நடை அறுத்து பூரா கறி இறைச்சின்னு கணக்கு கொடுக்கும். அதெல்லாம் உங்களுக்கு மூளை எட்டலையா, மனசில் எட்டலையா, உங்கள் ஈரக்கொலையில் தெரியலையாப்பா? நீதிமன்றம் கோர்ட்டில் ஜட்ஜி ஆணு பெண்ணு கோர்ட்டார் தெரியலையாப்பா? எல்லாம் 2ஆம் முறை திருச்சி பாலாக்குதான். இப்போ கரண்ட் மின்சாரத்து மூலியமாக விடுதார், எல்லாமே நொறுக்கிடுவார், எல்லாமே நொறுங்கி போகும். மின்சாரத்தில் விட்டாலே மானிட பிறவி 2 கண் அவிஞ்சு போகும், சுத்தமாக போயிடும். தப்பு செய்கிறவன் இந்த கரண்ட்டு இந்த பவராலே உறிஞ்சி எடுத்துரும். தடவுவான், வீட்டில் தடவுவான், வெளியில் வந்தால் தடவுவான். பார்வை இழந்தவொடனே 4 வீலர் 2 வீலர் போனால் எங்கேயா மோதலில் போவான், எங்கேயாச்சும் சிக்கல் ஆகும். விமானமும் கண் அப்படியே விமானத்தில் ஓட்டுறவங்கிட்ட எல்லாமே கண் சேலை இழக்க விட்ருவார். அப்போ எங்கே போவோம்? முட்டும் மோதம். ஏன்னா நான் என்ன 2ஆம் நம்பர் திருச்சி 2ஆம் நம்பர் ஓட்டுறதுக்கா நான் கொடுத்துருக்கேன்னு கேள்வி கேட்காரு, கோர்ட்டில் கேட்காரு. வேடிக்கை பார்க்கலப்பா, வேடிக்கை பார்த்துட்டீங்களா, அம்மூட்டு விட்டு பாலாக்கிட்டான். ஒவ்வொரு செக்ஷனும் வெளியில் வரல, பார்க்க வேண்டாமா? என்ன பாலாக்கு தான் அரசியல்வாதி காமுட்டாப்பே, விருதா மட்டமானவை அழிக்க வந்த காமுட்டாப்பே. நீதிமன்றம் அவன் நீதிமன்றம், மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு, அவன் நீதிமன்றம் வெளியே வச்சு பூரா பூமியை பாலாக்குதான். அவன் எப்படி நீதிமன்றமாக? அது களவாணித்தனம், மொல்ல மாதிரி ரவுடித்தனம். ரவுடி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கிறோம் பூரா அரசியல்வாதி. நாற்காலி சேரில் உட்காந்துருக்கோம் பூரா பொட்டை மேஞ்ச ரவுடி. புரியுதா? ஆணும் பெண்ணும் பொட்டை மேஞ்ச ரவுடி. ரவுடி வெட்டு குத்து ரவுடி. எத்தனையோ வழக்கு உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தால் அதுக்கு ஒரு ரவுடி. அப்போ இந்த ரவுடி என்ன செய்வார்? முப்பட வானரப்பட காஞ்சி போய் வெளியில் ஏதோ அடுப்புகளை விறகுகளை எரித்து வச்சு அவன் சப்பாத்தியும் எண்ணத்தையோ தக்காளியை வதக்கி சாப்பிட்டுட்டு போகிறான். அப்போ அவனுக்கு வீரம் எப்படி இருக்கும்? உள்ளே கிடக்கிற ஆடு மாடு தின்னவன், கோழி பறவை தின்னவனை இப்போ இந்த கரண்ட் மூலியமாக, மின்சாரம் மூலியமாக அது எல்லாமே அவன் உடம்பு தாக்கத்தில் உறிஞ்சி எடுத்துரும். புரியுதா? உறிஞ்சி எடுத்தால் சக்க மாதிரி இருப்பான். அப்போ அந்த வர்ற நோயில் தடவை விடுவார், சோழி முடிச்சுடுவார், எரிப்புக்கு போயிடுவான். ஆணும் பெண்ணும்